ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 18-19 வசனங்கள். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3 verses 18 and 19. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். என்னென்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? வல்லவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதாக இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறார். எப்படிப்பட்ட அன்பு என்று பார்க்கும்போது, கிறிஸ்துவினுடைய அன்பு அதனுடைய அகலம் யாராலும் அந்த அகலத்தை அளக்க முடியாது. அதனுடைய நீளம் யாரும் அதனுடைய நீளத்தை அளந்து பார்க்க முடியாது. அந்த அன்பினுடைய ஆழம், டெப்த்து, அந்த ஆழத்தையும் ஒருவனாலும் அளக்க முடியாது. அதனுடைய உயரம், அந்த 4 பக்கத்துலேயும் இந்த அன்பினுடைய விஸ்தாரத்தை குறித்து இந்த இடத்துல பவுல் பேசுகிறார். இப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பினுடைய அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் ஆகிய இந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 4 விதமான அன்பு இருக்குது. உலகத்தில் 4 விதமான அன்பு இருக்குது. ஈராஸ், ஃபீலியா, ஸ்டார்ஜே அண்ட் அகாப்பே. 4 விதமான அன்பு. முதல் அன்பு ஈராஸ் என்கிற அன்பு எதை குறிக்கிறது என்று சொன்னால், ரொமான்டிக் லவ். ரொமான்டிக் லவ், காதலர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அன்பு. ரொமான்டிக் லவ் ஈராஸ் என்று சொன்னார். ஃபீலியா, இது எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னால், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஃப்ரெண்ட்லி லவ், நண்பர்களுக்கு இடையிலே பகிர்ந்து கொள்ளுகிற அன்பு. ஸ்டார்ஜே, இந்த அன்பு ஃபேமிலி லவ், அப்பா அம்மா பிள்ளைங்க தங்கச்சி அண்ணன் என்ற உறவுக்குள் பகிர்ந்து கொள்ளப்படுகிற அன்பாக இருக்கிறது. கடைசியாக ஒரு அன்பு சொல்லப்படுகிறது, அகாப்பே லவ். இது என்ன லவ்னு சொன்னால், டிவைன் லவ். அதாவது தேவனுடைய அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், மற்ற அன்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு பகிர்ந்து கொள்ளப்படுகிற அன்புகள். ஈராஸாக இருக்கட்டும், ஃபீலியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ஜேவாக இருக்கட்டும், இதெல்லாமே இப்போ தான் ஒரு எதிர்பார்ப்பு. இவங்க நம்ம அன்பு செலுத்தினா மறுபடியும் அவங்க அன்பு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு செலுத்தப்படுகிற அன்பு. ஆனால் இந்த அகாப்பே லவ் பார்த்திங்கன்னா, இட்ஸ் எ டிவைன் லவ். அது எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மிடத்திலே கூறுகிற அன்பாக, தேவ அன்பாக அந்த அன்பு காணப்படுகிறது. அந்த அன்பினுடைய அகலம், அந்த அன்பினுடைய நீளம், அந்த அன்பினுடைய ஆழம், அந்த அன்பினுடைய உயரம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இந்த இடத்துல விசுவாசிகள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று, அறிவு கெட்டாத அன்பு, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை பவுல் விரும்புகிறார். இந்த இடத்துல இந்த அன்பை நம்ம எப்படி அறிந்து கொள்வது? இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் தேவனோடு தொடர்பு வைத்திருக்கிறதுனாலையும் தேவன் மேலே பாசம் வச்சிருக்கிறதுனால இந்த அன்பை அறிந்து கொள்ள முடியாது. இந்த அன்பை எங்கே அறிந்து கொள்ளலாமா? 18ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். சகல பரிசுத்தவான்களோடும் கூட. எந்த இடத்துல நம்ம இந்த அன்பை பார்க்க முடியும்? சகல பரிசுத்தவான்களோடு கூடனா சபை விசுவாசிகளோடு கூட. சபையிலே சக விசுவாசிகளோடு கூட தான் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னது என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட விதத்தில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்
சபைக்கு அப்பாற்பட்டு தேவனிடத்தில் இந்த அன்பை அவனால் உணர முடியாது. ஏன் இந்த காரியத்தை சகல பரிசுத்தவான்களோடு கூட தான் இந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்ம சபை என்பது பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவருடைய சரீரமாகிய சபை. அந்த சபையில் பல விதமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு சபையில் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம் சபை கூடி வருகிறார்கள். அந்த சபையில் பார்க்கும்போது இந்த 4 விதமான அன்பையும், அதாவது அன்பின் அகலத்தையும், அன்பின் நீளத்தையும், அன்பின் ஆழத்தையும், அன்பின் உயரத்தையும், அந்த அகாப்பை லவ்னுடைய அந்த அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்தையுமே நம்ம சபையில் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சபையில் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். எப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சகோதரன் அன்பினுடைய அகலத்தை அறிந்திருப்பார். இன்னொரு சகோதரனோ சகோதரியோ அன்பினுடைய நீளத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருப்பார்கள். இன்னொரு சகோதரனோ சகோதரியோ அன்பினுடைய ஆழம் இன்னது என்பதை அவங்க வாழ்க்கையில் அறிந்திருப்பாங்க. இன்னொரு சகோதரனோ சகோதரியோ அன்பினுடைய உயரம் என்ன என்பதை உணர்ந்திருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் குரூப்பாக ஒன்றா அவங்க கூடி வரும்போது அவர்கள் நடுவில் அன்பின் அகலனா என்ன, அன்பின் நீளனா என்ன, அன்பின் ஆழனா என்ன, அன்பின் உயரனா என்ன என்பதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அங்கே தான், அதான் பரிசுத்தவான், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வல்லவர்களாயிருக்கும். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா வேறு எங்கேயும் போகாதீங்க, சபை கூடி வாங்க. சபையில் தான் ஆண்டவர் அந்த அன்பை ஊற்றுகிறார். அந்த அன்பை நாம் உணர முடியும். அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு வல்லவர்களாக மாற முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி உம்முடைய டிவைன் லவ், அந்த அகாப்பே லவ், அது சபையிலே பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. அந்த அன்பினுடைய அகலமும் அந்த அன்பினுடைய நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து கொள்ள வல்லவர்களாக நாங்கள் மாறணும்னா பரிசுத்தவான்களோடு கூட தான் அதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த நாளில் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. ஆதலால் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாங்களும் விட்டு விடாமல் சபையில தேவன் அந்த அன்பை ஊற்றிருக்கிறீர் என்பதை அறிந்து அங்கே உம்முடைய அன்பை ருசிக்க கர்த்தர் கிருபை செய்தருவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.